காதல் ஆசை யாரை விட்டதோ நிழல் போல நானும் நடை போட நீயும். குட் மார்னிங் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? சார் ரூம் புக் பண்ணணும். எஸ் சார். எத்தனை பேருக்கு சார் புக் பண்ணணும்? ஒரு கப்பலுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு தான். யா ஷூர் சார். அவைலபிலிட்டி என்னென்ன மாதிரி ரூம்ஸ்க்கு இருக்கு? சார் இங்கே ஆக்சுவலி நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. பட் கப்பல்ஸ்னு சொன்னதுனால சொல்கிறேன், கப்பல்ஸ்க்கு ஆக்சுவலி வந்து பீச் வியூ ரூம் வந்து நல்லா இருக்கும் சார். அந்த ரூம் அவைலபிள் இருக்கு. ஓகே சார், அப்போ பீச் வியூ ரூம் வந்து புக் பண்ணிடுங்க. டே, நாங்கள் என்ன இங்கே ஹனிமூனுக்கா வந்திருக்கோம்? சும்மா கொஞ்ச நாள் தங்கி வீடு தேடுறதுக்காக தானே வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் பீச் வியூ வேண்டாம், சும்மா நார்மலான ரூமே போதும். டே, லைஃப்ல இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க 2 பேரும், கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க பீச் வியூ புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிட்டு எனக்கு கீயை மட்டும் கொடுத்துருங்க. லேடிஸ் வெளியே வெயிட் பண்றாங்க, அவங்க கொஞ்சம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடுவாங்க. யா ஷூர் சார். டே, கீயை வாங்கிட்டு நீ நிம்மதியை கூட்டிட்டு மேலே போ. நானும் அம்மாவும் இங்கே ஜிபே பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். சரிடா. என்னடி இது, ஹோட்டலா இல்ல அரண்மனையா? இவ்ளோ பெருசா இருக்கு. ஹோட்டல் தாமா, கொஞ்சம் லக்ஸூரியஸான ஹோட்டல். சந்திர மாமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல தான் நாங்க ஸ்டே பண்ணணுமா? சும்மா நார்மலாவே புக் பண்ணிருக்கலாம்ல. மேடம், இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தான் நீங்க இந்த மாதிரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும். கொஞ்ச நாளாவே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. இது மாதிரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி கொஞ்ச நாளைக்கு உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்க 2 பேருக்கும் முன்னாடியே கல்யாணம் ஆனாலும் இப்பதான் உங்களோட லைஃபை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. எதை பத்தியும் யோசிக்காம, யாரை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா உங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்மளோட அம்மா அப்பா தான் என்னைக்கா இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து பேசதான் போறாங்க. அதனால அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு உங்களோட இந்த பொண்ணான சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன பெரியவங்களா இருந்து நம்ம சொல்ல வேண்டிய டயலாக்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்மளுக்கு என்ன மரியாதை? நம்மளுக்கு வர டயலாக் கம்மியாயிட்டே இருக்கு. நம்மளும் கொஞ்சம் எடுத்து விடுவோம். என்னங்கம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயோ தம்பி, நானும் இதைத்தான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியே நான் என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருந்தேனோ எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. இங்க பாரு நிம்மதி, உங்க அப்பாவை பத்தி நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கல எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னோட லைஃபை நீ ஜாலியா ஸ்டார்ட் பண்ணு. இதுல உங்க பர்சனல்குள்ள நான் தலையிட மாட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்கு தெரியற விஷயத்த நான் சொல்றேன். உடனே குழந்தை பெத்துக்கணும்னு அவசியம் இல்ல, பொறுமையா பெத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். நீங்க 2 பேரும் கப்பல்ஸா என்ன டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். சரிம்மா. மா, எப்படிமா ஒரு வாட்டியும் தி பெஸ்ட் மதர்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்கம்மா. இதுவே வேற ஒரு அம்மாவா இருந்தா சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்க, அந்த குழந்தை மூலியமா வந்து ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க மட்டும் தாம்மா பசங்களோட சந்தோஷம், பசங்களோட சந்தோஷம், இதை மட்டுமே தான் யோசிக்கிறீங்க. தம்பி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மா அப்பாக்களுக்கும் பசங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. ஆனா நினைச்சா மட்டும் போதுமா? நிறைய பேரு அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையில வேற விதமா யோசிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெத்தவங்களோட கடமையா பசங்களுக்கு ஒழுக்கமான விஷயத்த கத்து கொடுக்கறோமா, மரியாதையான விஷயத்த கத்து கொடுக்கறோமா, இதை தாண்டி வேற ஒன்னும் நம்ம சைட்ல இருந்து பண்ண வேணாம் தம்பி. அவங்களே வளர்ந்துப்பாங்க. அவங்களோட லைஃப், அவங்களோட பர்சனல்னு நிறைய விஷயம் இருக்கும். அதுல எல்லாம் நம்ம பெத்தவங்க தலையிடணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஓரமா ஒதுங்கி நின்னாலே அவங்களே நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம தலையிட்டு தான் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையா ஆக்கி விட்டுறோம். என்ன பொறுத்த வரைக்கும் சந்திர மாப்பிளையும் தன்மையும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அதுல ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் நீங்க பண்ணும்போது நாங்க அட்வைஸ் பண்ணலாமே தவிர இதை அப்படி மாத்தி தான் நீங்க செய்யணும்னு என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்திரன் மாப்பிளைக்கும் நிம்மதிக்கும். நீங்க 2 பேரும் எடுக்கிறது தான்ப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க தனி ஃபேமிலி ஆயிட்டீங்க. இதுக்கப்புறமும் நாங்க உங்களோட சைட்ல இருந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயா தானே இருப்பீங்க? ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் தம்பி. இல்ல, எங்களுக்கும் வேற ட்வின்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கா. அதான் எப்படி வளர்க்கறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம ஒரு டியூஷன் கிளாஸ் எடுங்களேன், நானும் தன்மையும் வரோம். பேரண்டிங்க பத்தி இவ்வளவு அழகா யாராலையுமே சொல்லிருக்க முடியாதுமா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் தம்பி. இதுல கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ரூம் நம்பர் 304 ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க சார். 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும், நீங்க மேல போலாம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். கடவுளே, நிம்மதியும் இந்திரனும் அவங்களோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. ஆனா என்ன, பெத்தவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ தான்ப்பா அவங்களுக்கு துணையா இருந்து அவங்க கூடவே இருந்து அவங்கள காப்பாத்தணும். மா மா, என்னடி? இல்ல, அங்க என்னமா பாத்துட்டு இருக்க? ஹே இல்லடி, அங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பஃபெட் சிஸ்டம் வச்சிருக்காங்கடி. எனக்கு பஃபெட்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா, அப்ப நீ எங்க கூட ஸ்டே பண்றியா? உனக்கும் சேர்த்து நான் ரூம் போடவா? வாடி வா. இன்னும் உனக்கு நான் வேலைக்காரியா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எதுக்கு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எல்லாத்தையும் எடுத்து தரணும், உனக்கு உன் ட்ரெஸ் அயன் பண்ணி தரணும், உனக்கு எல்லா சேவையும் செய்யறதுக்கு தானே என்ன கூப்பிட்டு இருக்க. போடி. இந்த சுடர் இனிமே ஜாலியா வீட்டுல தனியா என்ஜாய் பண்ண போறா. பிடிச்ச சேனலை வச்சுக்கிட்டு, பிடிச்ச ஸ்நாக்ஸை குறைச்சிக்கிட்டு, பிடிச்ச சாப்பாடை செஞ்சு சாப்பிட்டுட்டு, அப்பா இனிமே தாண்டி என் வாழ்க்கையில நான் என்ஜாய் பண்ண போறேன். இதுல இவளுக்கு சேவை செய்யறதுக்கு என்ன வேற எழுத்துட்டு இருக்கா. போடி. அம்மா, நம்ம போலாமா? போலாம் தம்பி. நிம்மதி, நீயும் இந்திரனும் உள்ள போங்கம்மா, நாங்க கிளம்புறோம். சரி மாமா. தன்மையை பத்திரமா பாத்துக்கோங்க. அவளுக்கு அடிக்கடி நான் கால் பண்ணி பேசுறேன்.
ஏய் இப்பதானே சொன்னேன் இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க எங்களை பத்தி யாரை பத்தியும் யோசிக்க கூடாது. போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டே அம்மாவை கொஞ்சம் பாத்துக்கோ. பாத்துக்கிறேன்டா டே. யோ இவன் சொல்லலன்னா பாத்துக்க மாட்டாங்களா? போடா 2 பேரும் போங்க ஃபர்ஸ்ட். இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க தம்பி, ஆல் தி பெஸ்ட். உனக்கு ஆல் தி பெஸ்ட் ட்ரீ. போயிட்டு வா. ஒரு வாரத்துக்கு உன் ஃபோன் கால் இல்லாம நான் ஜாலியா இருப்பேன். பை மா. சார் வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு பண்ணி தரணுமா? ஆமா சார், அவங்க நியூலி மேரிட் கப்பல், அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் அவங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் சர்ப்ரைஸா அரேஞ்ச் பண்ணிடுங்க. யா ஓகே சார். அப்புறம் இந்த ஹனிமூன் டெக்கரேஷன்ஸ் ஏதாவது பண்ணணுமா? அது எப்படி எனக்கு புரியல. இல்ல சார், அவங்களுக்கு சர்ப்ரைஸா கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வெளியே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட ரூமையும் சர்ப்ரைஸா ஹனிமூனுக்காக டெக்கரேட் பண்ணுவோம். பூவெல்லாம் போட்டு பலூன்ஸ் எல்லாம் வச்சு அதுதான் கேட்குறேன். கண்டிப்பா அதே மாதிரி பண்ணிடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே பண்ணிடுங்க. ஓகே சார். ஆக்சுவலி ஹனிமூனுக்கு தனி பேக்கேஜ் இருக்கு சார். அந்த பேக்கேஜ்ல சர்ப்ரைஸ் கேண்டில் லைட் டின்னர், சர்ப்ரைஸ் ரூம் டெக்கரேஷன், சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் இதெல்லாமே அந்த பேக்கேஜ்ல வரும் சார். சூப்பர். நீங்க எல்லாமே பண்ணிட்டு எனக்கு லாஸ்டா பில் கொடுத்துருங்க, நான் ஜிபே பண்ணிடுறேன். ஓகே சார். இந்த காலேஜ்ல தானே லட்டு படிச்சதா சொன்னா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்ல கேட்கலாம்? சரி ஓகே, நம்ம போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சொல்லுங்க. மேம் நான் பிரின்சிபல் சாரை பார்க்கணும். அவங்க ரூம் எங்க இருக்கு? என்ன விஷயமா பார்க்கணும்? மேம் ஆக்சுவலி 2015 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் கொஞ்சம் வேணும், அதான். சார் அப்படி பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் டீடைல்ஸோ இல்ல பிரசன்ட் ஸ்டூடண்ட்ஸ் டீடைல்ஸோ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. மேம் எனக்கு தெரியும் காலேஜ்க்கு வந்தா இதான் சொல்லுவீங்கன்னு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல மேம். எங்க வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதை சால்வ் பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட் நம்பர் தேவைப்படுது. அவங்க டைரக்டா வந்து ப்ரூவ் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகும். சார் நீங்க உங்களோட சைடுல இருந்து உங்க சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஆனா இதனால காலேஜ்க்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா? மேம் புரியுது மேம், கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? என்ன பேட்ச் சொன்னீங்க? 2015 பாஸ் அவுட்டா? எந்த பிரான்ச்? மேம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா? 2015 பேட்ச்க்கு நான் தானே கிளாஸ் எடுத்தேன். யார பத்தி கேக்குறீங்க? அப்படியா? மேம் தங்க புஷ்பம் பிரியாலாம் உங்களுக்கு தெரியுமா? ஹோ தங்க புஷ்பாவா? எனக்கு அவளை நல்லா தெரியுமே. அதான் மேம், தங்க புஷ்பாக்கு தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம். பிரியாவோட நம்பர் வேணும். பிரியாவோட நம்பர் என்கிட்ட இல்ல, ஆனா பிரியா எங்க ஊர்ல தான் இருக்கா. அவங்க வீட்டு அட்ரஸ் வேணா தரேன், நீங்க அவங்க வீட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கல. அப்புறம் மேம் அதே இயர்ல எம்எஸ்சி பூர்ணின்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, தங்க புஷ்பாவோட அக்கா தானே? அவங்க தான் மேம். அவங்க கிளாஸ்ல ராஜேஷ்னு ஒருத்தர் படிச்சிட்டு இருந்தார்ல, அவங்க நம்பர் தெரியுமா? ஓ நீங்க தங்க புஷ்பா பூர்ணியோட பிரச்சனை விஷயமா தான் பேச வந்திருக்கீங்களா? ஆமா மேம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? தெரியும் சார். ஆக்சுவலா புஷ்பா ரொம்ப நல்லா படிப்பா. ஒரு செமஸ்டர்ல மட்டும் ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருந்தா. அப்ப அவளை கூப்பிட்டு தனியா பேசினேன், என்ன ப்ராப்ளம்னு கேட்டப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் சொன்னா. அப்புறம் பிரியாவையும் ரொம்ப பர்சனலா போய் திட்டினேன். அவளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல பாவம். புஷ்பா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், பிரியாவையும் ராஜேஷையும் கூட்டிட்டு போய் உங்க அக்கா கிட்ட பேச சொல்ல அவங்களுக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிரும்னு. ஆனா புஷ்பா கேட்கவே இல்லை, ஏன்னா பூர்ணி அவ்வளவு கோவமா இருந்தா. அதேதான் மேம், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான் இப்ப நான் போராடிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க ப்ராப்ளமை நீங்க எதுக்கு சால்வ் பண்ணணும்? நீங்க யாரு? அது வந்து மேம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. புஷ்பாக்கு ஆமா மேம், புஷ்பாவும் நானும் லவ் பண்றோம். அது வீட்டுக்குலாம் தெரியாது, அது அவங்க கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தது. ஓ சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பயப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ மேம். ராஜேஷோட நம்பர் கேட்டீங்கல்ல, பிரியா கிட்டே கேளுங்க. பிரியா கிட்ட ராஜேஷோட கான்டாக்ட் இருக்கும். அப்படியா? ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பிரியாவோட அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. நான் என் மொபைல் நம்பர் தரேன், எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றீங்களா? கண்டிப்பா சென்ட் பண்ணிடுறேன். அப்புறம் மேம், நான் இங்க வந்துட்டு போனது, உங்ககிட்ட இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் வாங்கினது, இது எதையுமே புஷ்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அவளுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் என்ன பண்ண விட மாட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் பூர்ணியும் புஷ்பாவும் பேசினா போதும், 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா புஷ்பா சந்தோஷமா இருப்பா. அதுக்காக தான் அவளை போராடுறேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே மேம், நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்க பேரு? என்னோட நேம் ரம்யா. ஐ எம் தமிழ் மொழி. நைஸ் நேம். தேங்க்யூ மேம், நான் கிளம்புறேன். ஓகே பை. அப்பா, வந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐயோ, இந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே முருகேசா. அட பாவி, நான் தப்பி தவறி கூட உள்ள நுழைஞ்சிட கூடாதுன்னு மனசை பூட்டி வச்சிட்டாரே. எப்படி உள்ள போலாம்? எகிரி குதிச்சு போவோம். ஐயோ, இந்த வயசான காலத்துல கேட்டு மேலலாம் தொங்க வேண்டியதா இருக்கே. சுடரு, கீழே மட்டும் விழுத மண்டை தெரிச்சிரும்டி, பாத்துடி. ஆமா,
இவளுக்கு கல்யாணத்துக்கு மாலை போடுவாளுக்குன்னு பார்த்தா என் பொணத்துக்கு மாலை போட்டுருவாளுக்கு போலயே. ஐயோ, இன்னும் இந்த மனுஷன் வேற என்ன பண்றாருன்னு தெரியலையே. போய் பார்ப்போம். அட பாவி, உள்ளேயும் பூட்டி வச்சிருக்கியா? இப்ப தட்டினா திறந்தும் தொலைய மாட்டியே. சரி, சைடுல போய் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆளு உள்ள என்ன பண்றாருன்னு பாப்போம். ஆஹா, மனுஷன் உட்காந்து அழுதுட்டு இருக்காப்ல. சரி, ஒரு அட்டெண்டன்ஸ போடுவோம். நம்மள பார்த்தாவாது கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. ஆமா, இதான கிச்சன் ஜன்னல். ஐயோ, நம்ம வீடு நம்மளுக்கே மறந்து போச்சே. இதான் சுடரு, குதிச்சிரு. அம்மா, ஐயோ என் இடுப்பு போச்சே. ஐயோ, அப்பாடா, எப்படியோ உள்ள வந்துட்டோம்ப்பா சாமி. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் இந்த பாடி தாங்கும். I am very happy. Start music. சரி, ஒரு அட்டெண்டன்ஸ போடுவோம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அட எப்போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. முனியம்மா, என்ன மனுஷனை இன்னும் ஆளையே காணோம். உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏமா அணுச்சுட்டி காட்டன் சனுஷா சுரேந்தர், எனக்கு தான் சரியா பாட வரல. பேசாம அந்த சரவணன் மீனாட்சி பிஜிஎம் நீங்களே போட்டு விட்டுருங்களேன். ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓரிலையில் நம்பிருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். நான் சமையல் செய்திடவே நீ வந்து அணைத்திடுவார். என் பசியும் உன் பசியும் சேர்ந்து ஒன்றாயடங்கும். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் 100 நீயும் நானும் சேர்ந்து கேட்போம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சுடரம்மா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். மார்ச் 1ஆம் தேதியில இருந்து பப்ளிக் ஆரம்பிக்கிறதா கேள்விப்பட்ட மக்களே. நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் 12th படிக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு பப்ளிக் ஆரம்பிக்குது, எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 12th மட்டும் இல்லைங்க, 10th பப்ளிக், டிஎன்பிஎஸ்சி, டெட் எக்ஸாம் என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க. நல்லா படிங்க, ஃப்ரீயா டென்ஷன் இல்லாம படிங்க, ஜாலியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். இந்த சுடரம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஸ்பெஷல் மென்ஷனா நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் மோகனா தரணி டியருக்கு வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லபடியா எழுதுங்க. மார்ச் 1ல இருந்து மார்ச் 22 வரைக்கும் பப்ளிக் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. வீடியோ பார்க்கலனா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சோடனே உட்காந்து எல்லா வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.